வணக்கம். 2024-25ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பினை பொதுத் தேர்வை எதிர்கொண்டிருக்கும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெற சீரும் சிறப்புமாக திறந்த மனதுடன் செறிந்த அறிவுடன் இத்தேர்வினை எதிர்கொள்ள மீண்டும் வாழ்த்துகிறேன். இன்று உங்கள் பாடத்திட்டத்தில் 5வது பாடமாக வரும் சமூக அறிவியல் குறித்து 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் நிகழ்வுகளை உங்கள் முன் பதிவிட விரும்புகிறேன். இது உங்களுடைய தேர்வு மதிப்பெண்ணை கூட்டுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வரலாற்று பாடத்தை பார்ப்போமானால், ஆண்டுகளை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு வரி இருவரி விழாக்களை பார்க்கலாம். வரலாற்று பாடத்தை துவங்கும் போதே முதல் உலகப் போர் முக்கிய நிகழ்வாக பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை போர் நீடித்தது. இந்த போரானது உலக போர் தந்திரங்கள் எந்த அளவுக்கு நவீனத்துவத்தை அடைந்துவிட்டது என்பதை உறுதி செய்வதாக இருந்தது. ஆகவே இத்தகைய போர் மீண்டும் ஒரு முறை வராமல் இருப்பதற்காக உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து உலகப் போர் முடிவுக்கு பின் பன்னாட்டு சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது. இதன் மூலம் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை பேசியே தீர்த்து கொள்ள வேண்டும், போர் என்று ஒன்றை நாம் விரும்பக்கூடாது என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் காலவெள்ளத்தில் பன்னாட்டு சங்கத்தின் அதிகாரமானது தன் சக்தி இழந்து மீண்டும் 2ஆம் போருக்கு வழிவகுத்தது. 2ஆம் உலகப் போர் 1939 முதல் 45 வரை, அதாவது 6 ஆண்டுகள் நீடித்து இன்னும் மோசமான ஒரு போர் சூழலை இந்த உலகிற்கு எடுத்து காட்டியது. அதிநவீன தந்திரமிக்க போர்க்கருவிகளை இரு கூட்டணி நாடுகளும் பயன்படுத்தியதால் பேரழிவுக்குட்பட்டது இந்த உலகமே. அதனால் மீண்டும் ஒரு போர் வரக்கூடாது என்பதற்காக 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு பின் ஐக்கிய நாடுகள் சபை என்னும் ஒரு அமைப்பை உருவாக்கினர். அதன் மூலம் இனி போரே மூளக்கூடாது என்ற எண்ணத்திற்காக என்னென்ன அமைப்புகளை ஏற்படுத்த முடியும் அத்தனைகள் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஐநா சபையின் 6 உறுப்புக்களை வைத்து கொண்டார்கள். அதில் நிரந்தர நாடுகள், தற்காலிக நாடுகள், வீட்டோ பவர் அதாவது மறுப்பானை அதிகாரம் போன்றவர்களையும் வைத்து கொண்டனர். அது இல்லாமல் FAO என்று சொல்லக்கூடிய உணவு விவசாய கழகத்தையும், ILO என்று சொல்லக்கூடிய உலக தொழிலாளர் அமைப்பையும், உலக நீதிமன்றம் தி ஹேக் என்ற நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக இந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. அதுவல்லாமல் யுனெஸ்கோ என்று அழைக்கப்படும் பண்பாட்டு கலாச்சார அமைப்பும், யூனிசெஃப் என்று அழைக்கக்கூடிய குழந்தைகள் அவசரகால நிதியம் என்ற அமைப்பும் இந்த உலகத்தை பேணி காப்பதற்காகவும் வன்முறை மீண்டும் தொடாமல் இருப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது. இதன் பிறகு பார்த்தோமானால், ஆண்டு ரீதியாக இந்தியாவில் என்ன நடந்தது என்று பார்த்தோமானால், சுதந்திரத்துக்கு முன், அதாவது விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். விடுதலைக்கு முன், அதாவது 300 ஆண்டுகளாக ஐரோப்பிய காலனி ஆதிக்க நாடாக இந்தியா இருந்து கொண்டு வந்தது. அதனால் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் சமூக கலாச்சார பேரழிவுகளும் ஏற்பட்டன. இந்திய கைவினைகளும் அழிந்து ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சிக்கு பின் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் விளைவாக இயந்திரமயமாக்கப்பட்டு விட்டது. அதனால் இந்தியர்கள் பொருளாதாரத்திலும் கலாச்சார ரீதியாகவும் தன் மதிப்பை இழந்து மன ரீதியாக உளைச்சலுக்குள்ளானர். ஆகவே ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சிகளை அங்கங்கே ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். இத்தகைய வேளையில் 1757ஆம் ஆண்டு முக்கியமான பிளாசி போர், 1761ஆம் ஆண்டு